மித்ரா மண்டேல இருந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் கிளாஸ் வைக்கலாம்னு பாக்குறேன். மார்னிங். அதாவது ஒரு மாதிரி பிளானர் வச்சிருக்கேன். நான் காமிக்கிறேன், நாளைக்கு காமிக்கிறேன். நாளைக்கு இல்ல, மண்டே காமிக்கிறேன். ஸோ டியூஸ்டேலேருந்து ஸ்டேஜ் 2க்கு. ஸ்டேஜ் 1க்கு இப்படியே போகும். மார்னிங்னா நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு கீர்த்தனா கிட்ட பேசணும் ஆக்சுவலா. கீர்த்தனா, ஒரு 4 ஹவர்ஸ் அப்படிலாம் வச்சா எப்படிடா இருக்கும் கிளாஸ்? கொஞ்சம் கூட வேல்யூ அடிஷன் பண்ணலாமான்னு தோணுது எனக்கு. கீர்த்தனா வந்து வீட்டில் இருக்காங்களா? சரி சரி, பரவாயில்ல. ஆக்சுவலா இந்த பிளான் இருக்கு. ஆ, சொல்றா. உங்க சாரை மாத்த சொல்லுங்க. சரி, 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 நான் சும்மா சும்மா கிட்டிஷ் பண்றேன். சாரி சாரி. ஐயோ, கிளாஸ் எடுக்கிறது. சாரி சாரி. ஐயோ. ஆனா எனக்கு ஒரு டவுட். செல்லம், இவர் 5 மணி நேரம் இவ்வளவு மணி நேரம் கிளாஸ் வச்சு ஏன் டிடி இப்போ இந்த மாசம் தான் போயிட்டு இருக்கா உங்களுக்கு? ஓ ஓ, ஓகே ஓகே. இல்ல இல்ல, அப்படின்னா கூட எனக்கு கால்குலேஷன் என்னன்னா, டெய்லி ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் உட்காந்துக்கிறீங்களா டிடி கிளாஸ்? இல்ல இல்ல, 3 ஹவர்ஸ் டிடி கிளாஸ் உட்காந்துக்கிறீங்களா? ஓ, 2 ஹவர்ஸ். ஓகே, அப்பனா சரி. பிரேக் ஆகுதாடா? ஓகே ஓகே ஓகே. பாவம், அவருக்கு என்ன ப்ராப்ளமோ. நான் திடீர்னு நேத்திக்கு திடீர்னு நைட்டு 2:30 3 மணிக்கு இருந்தேன். ஏன் இவங்களுக்கு காத்தால இந்த பேசாம 4 மணிக்கெல்லாம் எந்த கிளாஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு அப்புறம் யோசிச்சேன். ஐயோ, பசங்களாம் நைட் ஸ்டடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேணாம். அதான், தெரியும் தெரியும். தெரியுமே, நீங்க ஷெட்யூல் உங்களுதான் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே 2 பேருமே. அப்புறம் வேணாம், அப்புறம் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஏங்குறீங்களா? ச்சே, என்ன ஒரு நிலைமை வந்துருச்சு. ம், ம். புரியுது சொல்லலாம், புரியுது. Salesperson is due to come in late this afternoon when 180 units are left in the stock, assuming that 20 are sold today. எவ்வளோ நான் ஆர்டர் பண்ணும்? இங்க பாருங்க செல்லம், ஸ்டெப் 1. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிவ்யூ பீரியட் வந்து டோட்டலா எவ்வளோ டேஸ்? 14 days. கரெக்டா? எவ்ரி 2 வீக்ஸ் செல்லமா. எவ்ரி 2 வீக்ஸ்னா 14 days. கரெக்டா? லீடு டைம் என்ன சொல்றாங்க? 7 days. ஸோ 21 days. 1 டேக்கு 20 யூனிட் ஆவரேஜ். அப்போ 21 நாளைக்கு எவ்வளோ? 420 யூனிட்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி டிமாண்ட் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி பண்ணுவோம்? கரண்ட் எஸ்டி. கரண்ட் எஸ்டி வந்து சம்பளம் கொடுத்துருக்கிறது 5 இன்டூ 21 இன், அதாவது எப்படின்னா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44 days.
21 21ஓட ஒரு நிமிஷம் 21ஓட ஸ்கொயர் ரூட் என்னடா 4.58 ஓகேவா so 5 into square root of 21 so which is 4.58 into 5 which is 22.9 சரியா இப்போ ஸ்டெப் நம்பர் 4 இசட் வேல்யூ ஃபார் 95% வந்து 1.64 அதை கொடுத்துருவாங்க செல்லம் டார்கெட் இன்வென்ட்ரி இந்த சம் மாதிரியே கணுமா இது ஞாபகம் இருக்கா டார்கெட் இன்வென்ட்ரி நம்ம இங்க கண்டுபிடிச்சோமே இது அப்புறம் அதே சம் தான் அப்போ வந்து 420 ஒரு நாளைக்கு இவ்வளோ பிளஸ் 1.64 இன்டூ இந்த 22.9 which is 457 ஆல்ரெடி என்னோட இது வந்து 457.72 வந்து டார்கெட் இன்வென்ட்ரி அதுல வந்து 180 யூனிட்ஸ் ஆர் ஆல்ரெடி லெஃப்ட் இன் ஸ்டாக் அப்போ 457.72 மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 277. இதுதான் நான் ஆர்டர் பண்ணோம் புரியுதா அதே மாதிரி சமைச்சலமா இது ரிப்பீட் ஆஃப் எத்தனாவது 24th சம் இங்க பாருங்க செல்லம் z level 95% 1.64 z level 95% 1.64 24th சம் மாறியே ஓகேவா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டமா புரியுதா இதுவாடா 4.5 அது 21 ஓட ஸ்கொயர் ரூட் செல்லம் so இது வந்து similar to illustration 24 ஆக்சுவலா சிவாவும் நைட் ஸ்டடி தான் பண்ணுவாரு கேக்குறேன் இருக்கு பாக்குறேன் செல்லம் இல்லையே செல்லமா கொஞ்சம் பிங்க் பண்ணி பாருங்க பண்ணிருக்கீங்களா இல்லடா செல்மா வரல ஸோ இப்போ வந்து illustration 31 ஏபிசி அனாலிசிஸோட வந்து கான்செப்ட் என்ன எந்த மெட்டீரியல் ஓட விலை ஜாஸ்தியோ ஓகே சாரி எந்த மெட்டீரியலோட விலை வந்து எந்த மெட்டீரியலோட யூசேஜ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல ஜாஸ்தியோ தட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஏ கரெக்டா எது வந்து எந்த இதோட இது வந்து ஜாஸ்தியோ தட் இஸ் கிளாசிஃபைட் as A இன் பிட்வீன் இருக்கிறது வந்து B அடுத்தது வந்து C ஓகேவா இப்போ ஸ்டெப் 1 ஏபிசி அனாலிசிஸ் இப்போ வந்து 95,000 75,000 அப்புறம் 270382
சொல்லுமா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, 3% அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கிளாசிஃபிகேஷன் சீல எடுத்துட்டு வரலாம், தப்பு கிடையாது. See இது ஆக்சுவலா எப்படி வரும்னா, கிளாசிஃபிகேஷன் predominant percentage எதுலடா, இது ரெண்டும் தானே, இது A கிளாசிஃபிகேஷன், இது ரெண்டும் A கிளாசிஃபிகேஷன், இது ரெண்டும் B கிளாசிஃபிகேஷன். இப்ப அதான் சொல்லித்தரேன், இப்ப சொல்லித்தரேன் சொல்லுங்க. கண்ணம்மா ஜென்ரலா A வந்து above 50% A சொல்லுவாங்க, between 20 to 50% B சொல்லுவாங்க, இது below 20%. இப்ப ஃபர்ஸ்ட் இது பாருங்க கண்ணா, இது 40 plus 32 எவ்வளோ, 72வா, இப்போ 40 plus 72 plus 10 போட்டீங்கன்னா 82% வருது. ஆனா இதோட ரேஞ்ச் பாருங்களேன், இது somewhat against எப்படி சொல்றது, இது டோட்டலா 2,33 100%. பட் இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, டோட்டல் இருக்குல்ல, the total of percentage value exceeds 50% அதை எடுத்துக்கலாம். அதாவது இப்ப இது ரெண்டுமே வந்து 72% ஆயிடுதுல்ல, ஆனா இதோட வேல்யூ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 95 75, ஆனா அதுக்கு அடுத்த வேல்யூ பாருங்களேன் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, தெரியறதா உங்களுக்கு, 75 25 எவ்வளவு டவுனா போயிருக்கு, புரியுதா சொல்லுமா. சோ அதனால இது ரெண்டும் ஏக்க கிளாஸிஃபை ஆயிருக்கு. பில பாத்தீங்க அப்படின்னா எனிதிங் பிட்வீன் 20,000 டு 50,000 அப்படி எடுத்துக்கலாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்ப என்னோட ட்ரெண்ட் டிராஸ்டிக்கா டவுன் ஆகுறதோ ஒரு ஐட்டம் நம்பர்ல இருந்து இன்னொரு ஐட்டம், அப்பனா இட் இஸ் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அர்த்தம். ஓகேவா. ஸோ 75,000 டு 25,000 அப்ப இங்க கிளியரா சொல்லலாம் இது ஏ. இது பி கேட்டகரி ஆரம்பிக்கிறதுல 25 15 13 இது மூணுமே வந்து ஏன் பி கிளாசிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன்னா, சி இப்போ இது காட்டினீங்கன்னா 4 டிஜிட்ல வந்துருதுல, ஸோ 4 டிஜிட்ல வந்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து சி கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு, எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்றேன்னா, இது 4 டிஜிட்ல வந்துருதா, இதுக்கு வந்து அந்த ஹியூஜ் கேப் பிட்வீன் 75 and 25 கரெக்டா, அப்படிதான் நம்ம லேயர் எடுக்கணும். ஸோ இது ரெண்டும் என்னால ஷுவர் ஷார்ட்ஸா சொல்ல முடியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூணுத்தையும் நான் உனக்கு கேட்டகரைஸ் பண்றேன், இது எல்லாத்தையும் கடைசியா நீங்க சி கேட்டகரைஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா, அதான் போட்டிருக்காங்க கண்ணா. ஏ 2268, பி 270382, சி 5436 1923 41. அப்ப இதோட ருபி வேல்யூ பாத்தீங்கன்னா 95,000 பிளஸ் 75,000 என்ன, 1,70,000. இது மூணும் சேர்த்தா இவங்க 25 ஒரு 15 35 40 53
இங்க 7800, இங்க ஒரு 9000, 9800, இவங்க 10450. அவ்வளவுதான்டா. இது வந்தா சூப்பரா இருக்கும்ல. ஆனா இந்த மாதிரி சம்லாம் வந்தா எனக்கு டவுட் வந்துரும். ஐயோ நான் என்ன ஐஸ்டபிள்யூ தான் நான் கரெக்டா தான் ஆன்சர் பண்ணணும். அதை பயங்கரமா யோசிச்சு டவுட் இருந்துச்சுன்னா ஐயோ இவங்கள தான் சொன்னாங்க ஸ்ரீதேவியும். மேம் அந்த பேப்பர் நிஜமாலே ஈஸியா டஃப்பானே தெரியல மேம் நான் போட்டதெல்லாம் அப்படின்னாங்க. பாவம் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க உங்களுக்கு. இதுல போயிடுச்சு. ஏதோ ஒரு பேப்பர்ல போயிடுச்சு. சூப்பரா வாங்கியிருந்தாங்க ஸ்ரீதேவி. இந்த வாட்டி திருப்பி எழுதுறாங்க. நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி எழுதும்டா. இந்த 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 மாதிரி சம்ஸ்லாம் வந்தா என்ன ஆகும் மித்ரா? ஒரு வருஷம் யோசிப்பீங்களா? நான் கரெக்டா தான் போடுறேன் நானு. கண்டமா ஏன்டா? ஓ. கரெக்ட் கரெக்ட். மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் நான் மே 15ல இருந்து மே 31க்குள்ள கொஸ்டின் பேப்பர்ஸா கொடுக்குறேன். நான் 100 மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் 3 ஹவர்ஸ் பேப்பர் நிறைய எழுதி பாருங்க. சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு போன வாட்டி என்கிட்ட சொன்னதெல்லாம் வந்து நான் அட்டன் பண்ண போனேன்ல ஃபைனல்ல. அப்ப வந்து இந்த ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அட்டன் பண்ண போனேன் இல்லடா ஃபைனல்ல. அப்ப ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சும்மா பேசிட்டு இருந்தான். அவங்க சொன்னதெல்லாம் மேம் நான் நல்லா தான் படிச்சுட்டு வந்தேன். ஆனா 3 மணி நேரம் பேப்பர் எழுத முடியாம போயிடுது எனக்கு. ஸ்பீட் இல்ல மேம். அந்த மாதிரிலாம் சும்மா பேசிட்டு வந்தோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அப்படியா? நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியலையா? செல்லம்மா அதுல வந்து 30% உனக்கு தெரிஞ்சிடுச்சாடா அந்த பேப்பர்ல? அவ்வளவுதான். விட்டுரு விட்டுரு அவ்வளவுதான். அவ்வளவுதான் என் டார்கெட்டே. இல்ல 30% செஞ்சுச்சுன்னா உனக்கு ஓகே. ஏன்னா நான் இன்னும் முடிக்கலையே சிலபஸ். சிலபஸ் முடிச்சாதான் அதுல என்னோட டார்கெட் என்னன்னா எல்லாருக்கும் 30% தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான். ஆமா. சூப்பர் ஐடிடி ராணி ஆயிட்டாடா மித்ராணி. சூப்பர். சூப்பர் சூப்பர் வெரி குட். நான் ஆக்சுவலா உங்களுக்கு பேப்பர் அனுப்புறேன்ல ஒரு கிளான்ஸ் தான் பாக்குறேன். நான் இன்னும் உட்காந்து டீப்பா ஒரு ஒரு கொஸ்டினா எடுத்து பார்க்கணும்னு பாக்குறேன். ஒரு கிளான்ஸ் பாக்குறேன். ஜூன் 2022லாம் பாக்குறேன். பட் ஃபுல்லா உட்காந்து கொஸ்டின் பை கொஸ்டினா பார்க்கணும். அதாவது இந்த மாடியூல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து இந்த கொஸ்டின் எவ்வளவு வாட்டி வந்திருக்கு அது பார்க்கறேன். ஆனா அது இன்னும் இன்டெப்தா சில கொஸ்டின்ஸ்லாம் படிச்சு அது பார்க்கணும். 30% உங்களால கிராக் அவுட் பண்ண முடியும்னா வெரி குட் ரகணம். ஆ புக் பேக் போதும். புக் பேக் போதும். நான் அந்த கடைசி மாடியூலும் அதுக்கு முந்தின மாடியூலும் புக் பேக் தான் கவர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டியூட்ல அது போதும்னாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற மாடியூல் மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். ம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எப்படிடா போயிட்டு இருக்கு? ம். ஓகே ஓகே. நான் அதை தவிர ஒரு ரிவிஷன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒண்ணு இருக்கு. ஆ பாத்தீங்களா அது? முக்கியமான கொஷின்ஸ். அது பாருங்க கடைசியா பாருங்க அர்ஜென்ட்ல. அதுலேருந்து அதுலேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்தது. ரிவிஷன் 2.5 ஹவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எஸ்எம் ரிவிஷன் சஜஸ்டட் ஆன்சர்ஸோட எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்ரா கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பக்கத்து பக்கத்துலேயே போட்டிருப்பேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் யூடியூப்ல. ஆமா எல்லா ப்ரீவியஸ் இயர் சஜஸ்டட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ப்ரெடாமினெண்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் மித்ரா, நான் சொல்கிறேன் எஸ்எம் அந்த பாட்டு கவர் பண்ணாலே எனக்கு
நீங்க ரெக்கார்டிங் பார்த்துட்டே வரீங்கல்ல, அது கவர் பண்ணாலே மோர் தென் எனஃப். நான் இன்னும் ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பணும். வேணாம் வேணாம் போதும். நிதானமா ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் பாருங்க போதும். நான் வந்து சிலதெல்லாம் ஒரு கேஸ் எடுத்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அண்டர்லைன்லாம் பண்ணி ஒரு கம்பெனியை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் சில இடத்துல. ஆஹ் இந்த பெஸ்டல் அனாலிசிஸ் அதெல்லாம் வந்திருக்கும். சில பெஸ்டல் அனாலிசிஸ் ஃபவுண்டேஷன்லயே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல வருது இல்ல, ஞாபகம் இருக்கா? அது அப்படியே டிபி காப்பி எடுத்து நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துருக்கோம். அப்படியே ஃபவுண்டேஷனோட அப்படியே ஜெராக்ஸ் அப்படியே தான். ஒண்ணுமே கான்செப்டே டிஃப்ரெண்டா இருக்காதுடா. ஓகேவா? பார்த்துட்டு சொல்லுக்கணும் ஜென்டல்ல. இப்போ இந்த சம் பாருங்க செல்லம். a product is priced to sell at 100 ரூபாய் per unit. காஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் 70 per unit. ஒரு unsold unit has a salvage value of rupees 20 ரூபாய். டிமாண்ட் வந்து 30ல இருந்து 40 யூனிட்டுக்கு வந்து ரேஞ்ச் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. 35 டெஃபினெட்லி கேன் பி சோல்டு அண்ட் 40க்கு மேல சேல் ஆகாதுன்றாங்க. அப்போ இவங்க வந்து யூனிட்ஸ் டிமாண்டடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க செல்லம்மா. 40 யூனிட்டுக்கு மேல சேல் ஆகாதான், நான் கண்டிப்பா 35 யூனிட் சேல் ஆயிடுமா. அப்பனா எனி யூ வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் the range of the demand or the range of the market situation between 35 and 40. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 35 ஒன்றும் இல்லடா, இது ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யாரா ஜாயின் பண்ணிருக்காங்க? யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க. நந்தனா வாங்க. எப்படியா நந்தனாக்கு அப்படியே அட்மிட் கொடுத்துருச்சு? என்ன பண்ணீங்க நந்தனா? ம். நீங்க என்ன பண்ணுங்க, கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துருங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் போங்க. சும்மா சொல்றேன். பாத்துக்கோங்கடா. நான் வி வேர் ஜஸ்ட் டாக்கிங். இந்த மாதிரி நீங்க வரதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜென்ரலா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிச்சோம். ஸோ 30 31 முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸி சமைச்சலாம். ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. 29 இப்போ தான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 30 அண்ட் 35 35 டிமாண்ட்ரா. நான் தான் நீங்க சொல்லுங்க தான்டா. உங்க கையில 35 உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்? வாவ், 35 பிளேட் ஆஃப் பிரியாணி டிமாண்ட் இருக்குடா. நீங்க தான் பிரியாணி கடை ஓனர் சரியா? 35 பிளேட்டுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு. நீங்களும் வந்து 35 பிளேட்டுக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு 35 பிளேட் ரெடி பண்றீங்க. 35 பிளேட்டும் இதுவாயிடுது. அப்போ இங்க வந்து நீங்க டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் ஆயிடுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு 35 பிளேட்டுக்கு டிமாண்டு 35 பிளேட் ப்ரொடியூஸ் பண்றீங்க, 35 பிளேட்டும் சேல் ஆயிடுறது. அதனால இங்க உங்களுக்கு எங்கேயாவது அதிகமான லாபமா இல்ல அதிகமான நஷ்டமா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சப்போஸ் இந்த சினாரிய பாருங்க செல்லம். 35 யூனிட் வந்து டிமாண்ட் இருக்குடா. ஆனா நீங்க 36 யூனிட் வந்து சேல் பண்ணிட்டீங்க. சாரி 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 இப்படி சொல்றேன். 36 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. 35 யூனிட் தான் வந்து டிமாண்ட். ஓகேவா? இப்போ நீங்க ஆக்சுவலா என்ன நினைச்சிருக்கீங்க? உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அதாவது கீர்த்தனா கேன் ஸ்கோர் 80 மார்க்ஸ், பட் கீர்த்தனா வந்து இஸ் அண்டர் எஸ்டிமேட்டிங் தட் ஷி கேன் ஸ்கோர் ஒன்லி 50 மார்க்ஸ். இல்ல இப்படி சொல்றேன். கீர்த்தனா ஃபீல்ஸ் தட் ஷி கேன் ஸ்கோர் ஒன்லி 50 மார்க்ஸ், பட் ஆக்சுவலா மார்க்கை பார்த்தா 18 வந்துருச்சுடா. அப்ப என்னடா நினைச்சுப்பீங்க கீர்த்தனா? ஐயோ நம்ம நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம்னு நினைச்சுக்க மாட்டீங்க, கரெக்டா? அந்த மாதிரி கதை தான். இப்போ ஒரு 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 படம் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போ 35 மார்க்கு தட் இஸ் 35 யூனிட் டிமாண்ட் செல்லம். ஆனா பார்த்தா 36 போயிட்டுது. அப்பனா என்ன அர்த்தம்? ஓ, the cost of overestimating the demand is the loss incurred when the unit must be sold at a savage இல்ல அதாவது each unsold unit has a salvage value of rupees 20. ஆமா,
இப்போ ஒரே நிமிஷம் இருடா. செல்லம், இது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு இல்ல செல்லம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. சரியா? நான் சொல்றதை மட்டும் அப்படியே கவனிச்சுக்கோங்க. 36 யூனிட் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க செல்லம். ஆனா 35 யூனிட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பிரியாணி கஸ்டமர்ஸ் தான். எவ்வளோடா நீ கஸ்டமர்ஸ், எவ்வளோடா நீ பிளேட் விப்ப? 35 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 36 பிளேட் உள்ள இருக்கு. எவ்வளோ எவ்வளோ பேருக்கு விப்பீங்க? யாருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்? நந்தனாக்கா, கீர்த்தனாக்கா, யாருக்கு ரொம்ப பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நீங்க? நந்தனாக்கு தான். சொல்லுங்க. நந்தனா, நீங்க ஒரு ஒரு ஹோட்டல் ஹெட்டுடா. என்ன? யூ ஆர் த ஓனர். 36 பிளேட் பிரியாணி உள்ள ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ஆனா கஸ்டமர் 35 பேர் பேர் தான் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு பேருக்கு நீங்க விப்பீங்க? எவ்வளவு பிளேட் விப்பீங்க? எவ்வளவு பிளேட் உங்களுக்கு இப்ப சேலா இருக்கு? 35 தான் சேலா இருக்கு. அப்போ ஒரு பிளேட் வந்து லாஸ் தானே உங்களுக்கு, கரெக்டா? அப்போ ஒரு பிளேட் லாஸ்ட்னா அந்த ஒரு பிளேட் ப்ரிப்பேர் பண்ற காஸ்ட் என்ன செல்லம்? 70 ரூபாய். சால்வேல் வேல்யூ போக எவ்வளோ? 50 ரூபாய், கரெக்டா? கரெக்டா செல்லமா? அதான் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இங்க நான் போடுறேன். ஒன்னொன்னா டிஸ்கஸ் ஜென்டே இல்ல, ஆராம்சே பாத்துக்கோங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டா, சூப்பரா ஜாலியா போடலாம். இந்த ஹோட்டல் பிரியாணி இதை வச்சே போடலாம் என்ன? அதாவது எல்லா கவலைகளையும் மறந்து ஜாலியா அப்படி போடலாம். இங்க பாரு செல்லம், நான் இங்க போடுறேன் 35. இல்ல, இங்க 35, இங்க 35 கரெக்டா போயிடுச்சாடா? அப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இங்க 35 செல்லம், ஆனா இங்க 36. அப்ப எவ்வளவு லாஸ்? காஸ்ட் லாஸ் தானே இல்ல? பிரியாணிக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிப்போம்ல. காஸ்ட் இஸ் லாஸ்டா? எவ்வளவு லாஸ்? 70 மைனஸ் 20. இப்ப இங்க சொல்லு செல்லம். நந்தனா, 35டா. 37 பிளேட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்டா பிரியாணி. எவ்வளோடா, எவ்வளவு பிளேட்டா லாஸ் உனக்கு? எவ்வளவு ரூபாடா லாஸ்? 140 மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. ஒரு பிளேட்டுக்கு சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ? 20 ரூபா. ஈச் அன்சோல்ட் யூனிட் அஸ் சால்வேஜ் வேல்யூ 20 ரூபால. அப்பனா இங்க என்ன வரும்? அதாவது இந்த இந்த பேசேஜ் ஆஃப் டைம் அதோட என்ன சொல்றது, அதோட வேல்யூ கம்மியா எடுத்துன்னு அர்த்தம். இந்த பேசேஜ் ஆஃப் டைம். கால்குலேட்டர் இந்த வருஷம் வாங்குறடா. கேசினோ கால்குலேட்டர் தானே வச்சிருக்கீங்க எல்லாரும், ப்ரெடாமினண்டா வச்சுப்பாங்க. இந்த கால்குலேட்டர் நான் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அடுத்த வருஷம் இதே கால்குலேட்டர், புது கால்குலேட்டர் 500 ரூபாய், 520 ரூபாய்க்கு ஆனா நான் இப்ப கையில வச்சிருந்த கால்குலேட்டர் 480 ரூபாய் ஆயிடும். அப்போ 20 ரூபாய் இஸ்மே சால்வேஜ் வேல்யூ. புரியுதா? அப்போ அந்த வித்து போகாதது இருக்கு பாத்தீங்களா பிரியாணி, அதுக்கு அதோட வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போடுறாங்க. அதான் நம்பர் ஆஃப் ஈச் அன்சோல்ட் யூனிட் ஹாஸ் அ சால்வேஜ் வேல்யூ ஆஃப் 20 ரூபாய். புரியுதா? அப்ப 140 மைனஸ் 40.
ரூபாயா? புரிஞ்சுதா? ஸோ 50 into 2 equal to 100 minus 40. ஓகேவா? இப்ப சொல்லுங்க. இப்ப இங்க 38 பிளேட் இருக்குடா. இங்க எவ்வளோடா வரும்? 38 பிளேட் பிரியாணி உள்ள இருக்கு. ஆனா 35 பேர் தான் வந்திருக்காங்க. எவ்வளோ பிளேட் லாஸ்? எவ்வளோ காஸ்ட் லாஸ் உங்களுக்கு? 210 மைனஸ் சால்வேஜ் வேல்யூ இன்க்ளூட் பண்ணி சொல்லணும். ம், ம். 150. இப்போ 39 பிளேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டடா கஷ்டப்பட்டு. 35 பேர் தான் வந்திருக்காங்க. அப்போ என்னாச்சு? ம், ம். 40 பிளேட்ரா. 5 பிளேட் லாஸ். இப்போ எவ்வளோ? 180யா? எப்படி? எப்படி 180? டேய் 39 பிளேட்டுக்கே லாஸ் 200டா. அப்ப 40 பிளேட்டுக்கு இதை விட ஜாஸ்தியா இருக்கும்ல? எவ்வளோ? ம். எப்படி வந்து 250? ம். ஏன் நடு நடுல ஒரு கேப் ஆயிடுறது நந்தனாக்கு வாய்ஸ்ல? நெட் இஷ்யூவா? ஓகே. பாத்துக்கோங்க, பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் பேசுறதே இந்த ஆன்லைன் மூலமா தான். ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. ஓகே, நோ ப்ராப்ளம். மித்ரா வாங்க மித்ரா. மித்ராக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் டிஷ்ஷு? ஃப்ரைட் ரைஸ். என் பொண்ணுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் கொடுத்தேன். ஓகே. செல்லம்மா 36 பிளேட் ஃப்ரைட் ரைஸ் கஸ்டமர் வந்து கேக்குறாங்கடா. ஆனா நீங்க 35 பிளேட் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க செல்லம். என்ன பண்ணலாம்? அப்ப வந்து வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ எம் லூசிங்? ம். எவ்வளோடா? 100 மைனஸ் இந்த இந்த நான் லாஸ் லூஸ் பண்றேன்ல. 100 minus 30. 30 rupees is the profit I am losing, கரெக்டா? சாரி, 100 minus 30, சாரி, 100 minus 70 டா, சாரிடா சொல்லுங்க. ஸோ அப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஃபிட் ஐ எம் லூசிங் எவ்வளோ? 100 minus 70, 30. இது ப்ராஃபிட் ஐ எம் சாக்ரிஃபைசிங். when I'm underestimating, sorry, when I'm இது ஓவர் எஸ்டிமேஷன் சொல்லலாம். இது ஓவர் எஸ்டிமேஷன். இல்ல இல்ல இல்ல, இது அண்டர் எஸ்டிமேஷன். டிமாண்டை அண்டர் எஸ்டிமேட் பண்றேன். டிமாண்டை ஓவர் எஸ்டிமேட் பண்ணும்போது நான் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது? லாஸ் ஆஃப் காஸ்ட். கரெக்டா? கரெக்டாடா? ஸோ இந்த காஸ்ட்டை நான் லாஸ் பண்றேன். ஒரு பிளேட் பிரியாணி எனக்கு வேஸ்ட் ஆகுது. ப்ரிப்பேர் பண்ண அந்த காஸ்ட் வேஸ்ட் ஆகுது. 70 minus 20. இதுதான். ஸோ the crux of the problem is you have to analyze the range between 35, 36, 37, 38, 39 and 40. In the range with your same range of 35 to 40 with respect to number of units produced. ரெண்டு விஷயம் நடக்கும்டா. ஒன்று கரெக்டாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. 35 இப்போ தான் எனக்கு வந்து பிரியாணிக்கு ஆள் வருவாங்கன்னு நினச்சி கரெக்டாக 35 பிளேட் தான் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே ப்ராப்ளமே கிடையாது. அப்புறம் எதுலாம் 36, 36, 37, 37, 38, 38, 39, 39 இந்த கேசஸ் பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனை? எப்போ நான் என்னோட டிமாண்டை விட என்னோட சப்ளை வந்து நான் ஜாஸ்தியாக பண்ணிட்டேனோ, அதாவது
எனக்கு வந்து இவ்ளோ டிமாண்ட் வரும்னு நான் ஓவர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லும்போது, ஓகே, அப்போ நான் இந்த லாஸ மீட் பண்ணுவேன். கரெக்ட்டா? கரெக்ட்டாடா? when over estimating of demand ஆக்கும்போது எனக்கு இந்த காஸ்ட் ரூ. 50 எனக்கு வந்து லாஸ். when I underestimating of my demand, I am losing my profit ரூ. 30. இந்த ரெண்டு சினாரியோவ இங்க நம்ம அந்த டேபுலர் காலத்துக்குள்ள எடுத்துட்டு வர போறோம். இதுதான் கிரக்ஸ். புரியுதா? ப்ராப்ளம் ஓடுது. ஸ்டெப் நம்பர் 1. மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, ஆர் யூ வித் மீ? புரியுதா? செல்லம், ஒரு ஹோட்டல் முதலாளிக்கு 3 சினாரியோ தான் செல்லமா. இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி கஸ்டமர்ஸ் வரணும். ஒண்ணு நான் எப்படி நினைப்பேன், நினைச்ச மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க அப்படின்னா எனக்கு ஹாப்பி, குமுதா ஹாப்பி. இன்னைக்கு காலங்கத்தில் எழுதும் போது அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு வெங்காயம் பூண்டு பண்ணக்கூடாதுன்ற நாள் போல இருக்கு. ஹோட்டல் ஓனருக்கு தெரியல. எல்லா பிரியாணிலையும் வெங்காயம் பூண்டு, எல்லா பிரியாணியும் வெங்காயம் பூண்டு கண்டிப்பா போடுவாங்க, போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறாரு. யாரும் வரவே இல்ல அன்னைக்கு. அப்ப என்ன ஆயிடுறது? இஸ் ஓவர் எஸ்டிமேட்டிங் த டிமாண்ட். அப்ப என்ன ஆகுறது? லாஸ் ஆஃப் காஸ்ட். பிளேட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் வேஸ்ட் இல்ல. கரெக்டா? இன்னொரு சிச்சுவேஷனா, அன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா பந்து, ஆள் நடமாட்டமே இல்ல. ஓகே, மினிமமா பண்ணலாம்னு நினைக்கும் போது பந்துன்றதுனால என்னாச்சு அப்படின்னா, வெளியூர்ல போக வேண்டியவங்களுக்கு வந்து ட்ரெயின் கிடைக்கல, ஸ்டேஷன்லயே ஹோல்ட் ஆயிடுறாங்க. உடனே உங்களை ஹோட்டல்ல பார்த்து வர்றாங்க. ஏய், இங்க ஒரு ஹோட்டல் ஓப்பனா இருக்குப்பா, இங்க இருக்குன்னு பார்த்தா நிறைய கும்பல். அப்ப என்ன ஆயிடுறது? யூஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் டிமாண்ட். அப்ப என்ன ஆகுறது? யூஆர் சாக்ரிஃபைசிங் யுவர் ப்ராஃபிட் இட் செல்ஃப். புரியுதா? இதுதான் இதை நம்ம இப்போ ஃபீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ மித்ரா 36 பேருடா டிமாண்ட். ஆனா 35 பேருக்கு தான் நீங்க வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. இப்போ இது என்ன சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட்? ம், ஆமா செல்லம். இல்லடா, இந்த சினாரியோ அண்டர் எஸ்டிமேட்டிங் ஆஃப் டிமாண்டா, ஓவர் எஸ்டிமேட்டிங் ஆஃப் டிமாண்டா? இந்த சினாரியோ அண்டர் எஸ்டிமேட்டிங். அப்பனா இங்க என்ன வரும் வேல்யூ? ஒன்னா செல்லமா. ஒரு பிளேட் கரெக்ட். ஒரு பிளேட் இன்ட்டு 30. புரியுதா? ஆ, ஒரு பிளேட் இன்ட்டு 30. புரிஞ்சுதா? இங்க சொல்லு செல்லமா. இங்க சொல்லுடா. இந்த சிச்சுவேஷன் என்ன? 36 and 37 அண்டர் எஸ்டிமேட்டிங் த டிமாண்டா, ஓவர் எஸ்டிமேட்டிங்கா? அப்ப இங்க என்ன வரும்? அவ்வளவுதான். புரியுதா? சூப்பர். இங்க இங்க அப்படியே வரும்டா 100. அவ்வளவுதான். சூப்பர். புரிஞ்சுதாடா? அவ்வளவுதான். சோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வி கால் இட் அஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளதுல வந்து இத ஓஆர்ல ஒன் ஆஃப் தி இதுவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இது இட்ஸ் ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். இது ஓஆர்ஏ பேசிக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பே ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம பிகாம்லலாம். அதை இங்க வந்து இங்க வந்து மாடியூல் 2ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த லைன் புரிஞ்சிடுச்சு மித்ராக்கு. கீர்த்தனா, நீங்க வாங்க செல்லம். இங்க 37 35 இது என்ன சிச்சுவேஷன்? அண்டர் எஸ்டிமேட் ஆஃப் டிமாண்டா, ஓவர் எஸ்டிமேட் ஆஃப் டிமாண்டா? அப்ப என்னடா வேல்யூ வரும்? சூப்பர், அவ்வளவுதான்டா. எவ்வளோடா? சூப்பர். இதுடா? 0. கரெக்ட். ம், அவ்வளவுதான். சூப்பர். இதுடா? இது அவ்வளவுதான். புரிஞ்சுதா செல்லம்? குட். 3 பேருக்கு புரிஞ்சிடுச்சா? நந்தனா, கீர்த்தனா, மித்ரா. குட். இப்ப நம்மளே போட்டுடலாமா இத?
இவங்க வந்து 38 35. அப்போ வந்து இங்க 90 வருமா? ஏன்னா 3 இல்ல, அண்டர் எஸ்டிமேட்டிங் ஆஃப் டிமாண்ட்ல. ஸோ 30 இன்ட்டு 3 90. இங்க 30 இன்ட்டு 2 60, 30 இன்ட்டு 1 30. இங்க வந்து 50 இன்ட்டு 1 50, இவங்க வந்து 100. இங்க 39 4, அப்போ 4 இன்ட்டு 30, அப்புறம் 90 60 30, இங்க 50. இவங்க வந்து 5. ஸோ 5 இன்ட்டு 30, 120 90 60 30. ஏய், புரியுறதாடா எல்லாருக்கும்? புரிகிறதா? புரிகிறதா? ஒரு தரம். புரிகிறதா 2 தரம்? புரிகிறதா 3 தரம்? சொல்லுமா. வெரி குட். சொல்லுடா. ம். ஆமா செல்லுமா. நீ வந்து அந்த ஒரு கஸ்டமரை நீ சாட்டிஸ்ஃபைவா பண்ணும். ஒரு கஸ்டமர் கொடுத்திருந்தா உனக்கு ப்ராஃபிட் இல்ல. அப்ப நீ ப்ராஃபிட்டை சாக்ரிஃபைஸ் பண்றல. நம்ம காஸ்டிங்ல படிப்போமே, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் should also be taken into consideration for decision making. ஞாபகம் இருக்கா காஸ்டிங்ல? நம்ம சரியா நார்மலா வர்றத ஆமாண்டா. ஆனா நீ இப்ப இவ்வளவுதானே 37 36 பிளேட் ஃப்ரைட் ரைஸ் வச்சிருக்கடா. ஆனா உனக்கு 37 கஸ்டமர் வெளில வந்து நிக்கிறாங்க. நீ என்ன பண்ணும்? நீ இல்ல எல்லாம் சாமான்லாம் காலி. அப்ப நீ என்ன, ஐயோ அந்த ஒரு கஸ்டமருக்கு நம்மளால ப்ராஃபிட்டை விட்டுட்டோம். இளநீர்காரர் கத்தல வருவாரு. அவர் சொல்லுவாரு, எங்க ஃபிளாட்ல எங்க எங்க இங்க இந்த ரோட்லயே கிட்டத்தட்ட 100 காய் போகும்டா. ஓகே, ஒரு நாளைக்கு 120 காய் தேவைப்பட்டது. அந்த 120 காய் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? அம்மா நான் லாபம் மிஸ் பண்ணிட்டேம்மா அப்படின்னாரு. ஒரு காயோடது லாபம் அவருக்கு வந்து 30 ரூபாயாம். 20 காய்னா 20 இன்ட்டு 30 எவ்வளோ? 600 ரூபாய் போயிடுச்சு லாபம். அதுதான் காஸ்டிங். நீங்க லாபம் வாங்குறது காஸ்டிங் இல்ல செல்லம். லாபத்தை இழந்ததையும் உங்களோட கால்குலேஷன் எடுத்துட்டு வரதுதான் காஸ்டிங். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, லேமேன் லாங்குவேஜ். சொல்லுங்க சொல்லுங்க. லேமேன் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இளநீர்காரர்ல அண்ணாலாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ போயிடுச்சுமா, இன்னைக்கு நான் விட்டேம்மா அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the opportunity cost also should be taken into consideration for your decision making purpose. அதை தான் நீங்க இப்ப வந்து you will see it in transfer pricing lesson and marginal costingல வரும். இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இப்ப அடுத்த வாரம். ம். புரியுதாடா? see லைஃப்ல வந்து சொல்லுங்க சொல்லுங்க. ம். you are least. ஆமா, அதுதான் பிசினஸ் செல்லம். லாபம்ன்றது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் மட்டும் லாபம் இல்ல. நீ என்ன இழக்கிற அதனால அதையும் நீ இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஞாபகம் இருக்கா மித்ரா உங்களுக்கு? அந்த மாடியூல் 1 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு சொன்னேனே, the the decision which you are taking between plan and plan B is fine, but the cost which you are losing for not opting the decision B also should take into consideration for your relevant decision making analysis. அதுதான் நம்ம இப்ப மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல படிக்க போறோம். அதுதான் ஒரு காஸ்ட் அக்கவுண்டன்ட்டுக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம். நான் அது போகாததுனால நான் என்ன இழக்கிறேன்றதையும் நம்ம லைஃப்ல பார்க்கணும். சரியா? இப்ப வந்து 2 ஆப்ஷன் இருக்குடா. காலேஜ் முடிச்சுட்டு எம்பிஏவும் எடுக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர்லயும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆஃபர் லெட்டர் வந்ததுன்றது அந்த பெனிஃபிட் மட்டும் பார்க்க கூடாது. நீங்க அதனால வேலைக்கு போகிற அந்த காஸ்டையும் தானே இழக்கிறீங்க. அது நீ அந்த கால்குலேஷனையும் you should take it into consideration for your decision making. That's a prudent way of approaching things. ஓகே குட். இப்போ இந்த சம் புரிஞ்சிடுச்சா? ஸ்டெப் 1. இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போறோம். செல்லம் கோச்சிக்காதீங்க, ஒரு 5 மணிக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் சரியா? ஸோ கரெக்டாக 5 இந்த சம் முடிச்சுட்டு இது பண்ணுறேன். மற்ற சம்ஸ் உங்களுக்கு நாளைக்கு நம்ம உட்காந்துக்கலாம் கண்ணுமா. ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து
செல்வா, குட் ஈவினிங் செல்வா. குட் ஈவினிங் செல்லம். செல்வா ஒரு 3 மினிட்ஸ் தான் செல்வா. இந்த சம் மட்டும் முடிச்சிடுறேன். ஸ்டேஜ் 2 ஓடது. ஆ இப்போ ஆப்டிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் சோல்ட் இஸ் ஈக்குவல் டு அவங்க ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க கண்ணா. CO CU டிவைட் பை CO பிளஸ் CU. இது ஒரு சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா CUன்றது என்னதுன்னா அண்டர் எஸ்டிமேட்டிங் தி டிமாண்ட்னால நான் எவ்வளோ இழக்கிறேன், ப்ராஃபிட் சாக்ரிஃபைஸ் பண்றேன்ல 30 ரூபா டிவைடட் பை சிஓவும் 30 ரூபா. எப்படி இல்லையே, ஒரு நிமிஷம். CU divided by CO plus ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் தி டிமாண்ட் 0. இல்லையே, இது வராதே. இங்க பாருங்க கண்ணா, ஒரு நிமிஷம். அந்த ஆன்சர் தப்பு, மாத்திக்கோங்க. ஓகே. See the loss of profit, see optimal probability of not being sold என்னன்னா 30/50 plus loss of profit. நல்லா பார்த்துக்கோங்க. loss of profit divided by real loss. real loss என்ன 50 ரூபா plus loss of profit கண்டுபிடிச்சோம்னா 30.6 இருக்கு. இப்போ நம்ம ஸ்டெப், இது வந்து ஸ்டெப் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. this is step 2. இங்க போடுறேன். 15 தாண்டா நம்ம ப்ராஃபிட் கண்ணா. அதாவது இது அந்த காம்ப்ரமைஸ் பண்றோம் இல்லையா, ஓவர் எஸ்டிமேட் ஆஃப் டிமாண்டுக்கு லாஸ் ஆஃப் காஸ்ட் இருக்குல்ல, சால்வேஜ் வேல்யூ மைனஸ் பண்ணி அதான் 50. ஸோ ஸ்டெப் 3 வந்து இதுதான் ஆப்டிமல் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் சோல்ட்னா இங்கே நீங்க ஒன்று அப்சர்வ் பண்ணும். ஆப்டிமல் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் சோல்டுக்கு இது ஸ்டெப் நம்பர் 4ல ஒரே ஒரு ஒர்க்கிங், குட்டி ஒர்க்கிங். இங்க பாத்தீங்கன்னாக்கண்ணா இப்போ வந்து கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்டா நம்ம. ஸோ கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டினா ஒன்றும் இல்லை, ப்ராபபிலிட்டியோட தான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். 0.10 இருக்கு. 0.10 plus 15 25, 25 plus 25 50, 50 plus 25 75, 7 plus 15 90. இது கண்டுபிடிக்கிறோமா? இங்க 0.36 0.36ன்றது எந்த ரேஞ்சுக்கு நடுவுல இருக்கு? 0.25 and 0.50ல. அதனால தான் அவங்க சொல்றாங்க 37th வேல்யூல 37th வேல்யூல தான் the optimal price the optimal value probability of not being sold வந்து lies in the 37th value அப்படின்னு சொல்றாங்க. corresponds to 37th value சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த இது அவ்வளவுதான் சொல்லுமா, இந்த பாட்டு இதுக்கு நடுவுல இருக்கா. அதனால 37th வேல்யூல பண்றது தான் வந்து feasible. கரெக்ட். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிமாண்டடும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அந்த சப்ளையும் கரெக்டா இதுவாகிற merge ஆகிறது வந்து, அதாவது இது எது சொல்றாங்கன்னா ஆப்டிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் சோல்டு. அதாவது எனக்கு ஓகே, நான் வந்து நிம்மதியா இருக்கேன், பிஇபி ரேஞ்சில் இருக்கேன், ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு நஷ்டமும் இல்லை, லா இதுவும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லாத கம்ஃபர்டபுள் ஜோன் எதுன்னா அந்த 37th யூனிட்ல இருக்கிற அந்த ரேஞ்ச் தான். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிமாண்டட் 37 யூனிட்ஸ் டிமாண்ட்ல இது பண்றது தான் பெஸ்ட், அனுகூலமா இருக்கிறது. ஜீ தமிழ்ல சொல்லுவாரு அந்த மாதிரி, அனுகூலமாக இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும்னு. அந்த மாதிரி அனுகூலமான ரீஜன் வந்து அது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாடா? predominant like you have covered the concept. நீங்களும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அதோட பெஞ்ச் மார்க் வந்து இதுதான். இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா செல்லம்? ஓகே.
ஸோ நம்ம அப்படியே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ் சில்வா. அஸ்வினி குட் ஈவினிங். குட் ஈவினிங். கீர்த்தனா குட் ஈவினிங். மித்ரா குட் ஈவினிங். நந்தனா குட் ஈவினிங். செல்வா குட் ஈவினிங். ஸ்ரேயா குட் ஈவினிங். ஓகே, சலாம். குட் ஈவினிங், சலாம்.